அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட ஈத் விலாக் பார்க்கலாமா? இந்த வருஷம் ஈது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. டக்குன்னு எங்களுக்கு ஒரு வீக்கெண்ட் முடிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. 4 நாள் மார்னிங் 5:40க்கு ப்ரேயர் இருந்துச்சு இங்க ஷார்ஜால. 5:44 எக்ஸாக்ட் டைம். பாத்தீங்கன்னா 9 மணி மாதிரி தெரியும், ஆனா காலையில ஒரு 6 மணி 6:10 தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில போய் சாப்பிட்டோம். ஏன்னா ஃப்ரைடே பிரியாணி பண்ணிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். ஈதுனாலே எங்க ஊர் சைட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப ஹெவியா இருக்கும். பட் இந்த வாட்டி நாங்க பிரியாணி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு இருந்தேன், சில பேருக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரியும் இருந்தது. அதனால வீட்டுல பண்ணியாச்சு. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ணன் தான் பிரியாணி பண்ணாங்களா அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க. அண்ணன்லாம் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன எல்லாமே அண்ணன் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே நான் தான் பண்ணணும், A to Z நான் தான் பண்ணணும். கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து இது மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். இது வந்து வெங்காயம் வெட்டினதுல இருந்து தக்காளி வெட்டினதுல இருந்து நான் தான் பண்ணேன். கிரெடிட்ஸ் எனக்கு தான் கொடுக்கணும், நீங்க எல்லாரும். என் ஹஸ்பண்ட் கிடையாது. இந்த ஈத் லீவ் எல்லாம் வந்தா முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. இந்த வாட்டி எங்கேயுமே போல, ஒரே ஒரு நாள் சும்மா பசங்களுக்காக வெளியே போனோம், அவ்வளவுதான். இந்த ஈது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா நாங்க வீட்டுல தான் இருந்தோம். ஸோ எங்களோட ஈது இப்படிதான் போச்சு.